இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, என்னக்கா எல்லாருமே கிளம்பிட்டீங்க? என்னை என்ன பண்ண சொல்ற? எத்தனை நாளைக்கு இங்க இருக்க முடியும்? அக்கா, இப்ப நான் இங்க மதி, அஞ்சலி இல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் நான் இங்க அஞ்சலிய நடிக்க வந்திருக்கேன். உங்களாலதான் அவரு என்ன இங்க அஞ்சலிய நடிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நீங்க எல்லாருமே கிளம்பிட்டீங்கன்னா உடனே என்ன அவர் இங்க இருந்து கிளப்பி விட்டுருவார்ல? ஆமா. அதுக்கப்புறம் அப்பா சாவுல இருக்கிற மர்மத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த அம்மா எங்க இருக்காங்க? அவங்க பின்னாடி யார் இருக்காங்க? இந்த காரணத்தெல்லாம் எப்படிக்கா கண்டுபிடிக்கிறது? யோசிக்கவே இல்ல பாரு. போக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அஞ்சலி, அம்மா அண்ணன் இங்கே இருந்தா உன்னை இங்கே இருக்க வைப்பார்ல? ஆக்கா, கண்டிப்பா. அப்ப விடு, நான் பாத்துக்கிறேன். அவங்கள இங்கே இருக்க வைக்கிறேன். ஆனா அஞ்சலி, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சிடணும். ஏன்னா நீ எவ்வளவு சாமர்த்தியமா இருந்தாலும் உன் வயித்துல வளர்ற குழந்தை நீ யாருன்னு காட்டி கொடுத்துரும். சரி, வா போலாம். துளசி, நீயும் எங்க கூடயே வந்துற. போற வழியில தானே வீடு, நாங்க விட்டுட்டு போறோம். இல்லம்மா. என்னத்த கேப்ல போறீங்களா? ஆமா மாப்பிள்ள. என்னத்த, நம்ம வீட்ல கார் இருக்கு, கேப் புக் பண்ணி போகணுமா என்ன? நான் வந்து டிராப் பண்ண மாட்டானா? சரி வாங்க, எல்லாரும் கிளம்புங்க, நான் டிராப் பண்றேன். மகேஷ், நாங்க எல்லாரும் ஃபேமிலின்னு சொல்லுவீங்க. நாங்க வந்துட்டு போறதுல வருத்தம் இல்லையா? வருத்தமா தான் இருக்கு. ஆனா நான் சொன்னா அத்தை கேட்க மாட்டாங்களே. அவங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்றாங்களே. ஐயோ, அப்படியெல்லாம் ஒரு வேலையும் இல்ல. ஏமா, இங்க ஒரு 2 வாரம் இருந்துட்டு போலாம்ல? அது இல்ல துளசி, அங்க வீட்ல மா, அஞ்சலி இங்க தனியா இருக்காமா, கன்சீவா வேற இருக்கா. அவளை கூட இருந்து நாம தானே பாத்துக்கணும். துளசி, அவங்க பாவம், அவங்க வீட்டுக்கு போட்டோம், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கூட அஞ்சலிய பாத்துப்பேன். அப்படி இல்ல, என்னதான் நீங்க கூட இருந்தாலும் அம்மா கூட இருக்கிற மாதிரி வராதுல்ல. நீங்க 24 மணி நேரமும் உங்க வைஃப பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா பிசினஸ் யார் பாத்துப்பாங்க? அதுவும் முக்கியம் இல்ல. இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது துளசி. அத்தைக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? இல்ல மாப்பிள்ள, எனக்கு ஒண்ணும் கஷ்டம் இல்ல. துளசி சொல்றதும் சரிதான். அப்படின்னா நாங்க இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டே போறோம். ஓகே ஓகே.